ஹலோ கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் பெங்களூர் டு சென்னை நவம்பர் 29 ட்ராவல் பண்ணேன். அப்போ தான் அந்த ஃபெங்கலோட இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. Holding in the approach, ATC is assessing the condition of the runway. Apparently there is mild flooding on the runway. We'll get an update within a few minutes. Thereafter we'll restart the approach. Thank you. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர் டு சென்னை வர்றதுக்கு வந்து ஒரு 40 to 45 மினிட்ஸ் ஆகும். அப்படி பார்க்கும்போது 9:25 ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆச்சு. ஸோ ஒரு 10:15 அரவுண்டுக்கு நான் வந்து லேண்ட் ஆகிருக்கணும் நார்மல் வெதரில் இருந்ததுன்னா. பட் நான் இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா டைம் வந்து 10:40, அப்போவே ஒரு 30 மினிட்ஸ் டிலே. சொல்லப்போனால் அந்த நவம்பர் 29 வந்து லேண்டான கடைசி ஃபியூ ஃப்ளைட்ஸில் இதுவும் ஒன்று. இதுக்கப்புறம் சென்னை ஏர்போர்ட்டே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு மழை பெஞ்சு ரொம்ப ஃப்ளட்டிங் ஆகிடுச்சு ரன்வேலாம். அதனால் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா சென்னை மேலே சுற்றிட்டு இருக்கும்போது உள்ள கடைசி 15 மினிட்ஸ் வீடியோ தான் இது. ஸோ ஆல்மோஸ்ட் சென்னை வந்து அப்போவே ஒரு 2 ரவுண்டுக்கு மேலே அடிச்சிருச்சு அது ஃப்ளைட்டு. ஸோ எங்களுக்கும் தெரிஞ்சிச்சு உள்ளே வந்து சுற்றிட்டு இருக்குது. ஆனால் என்னென்னா வெளியே எட்டி பார்த்தா எதுவுமே தெரில. இந்த மாதிரி நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு தெரியுது பாருங்களேன், ஃபுல்லாக ஒயிட்டாக ஒரு மாதிரி பேப்பர் வச்சு கவர் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பொதுவாக ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஹைட்டில் போனாலும் கிரவுண்டில் நடக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். மீன்ஸ் கிரவுண்டு வந்து தெரியும், நடக்கிற விஷயம் தெரியாது, கிரவுண்ட் தெரியும். கொஞ்சம் அப்ரோச் கிட்ட வரும்போது உங்களுக்கு அந்த போகிற லாரிஸ் கார்ஸ் போகிறதெல்லாம் தெரியும், நல்லாவே தெரியும். ஆனால் இந்த விஷயம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே எனக்கு தெரியல. அப்படியே இருந்துச்சு. நானும் ஜன்னலோரம் பார்த்துட்டே இருந்தேன், எப்போவாச்சும் ஏதாவது தெரியுமா அப்படின்ட்டு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலெலாம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. லேண்ட் பண்ணிடுவாங்களா, இல்லை வேறு எங்கேயாவது டைவர்ட் பண்ணிடுவாங்களா, இல்லை திருப்பி மறுபடியும் பெங்களூருக்கே போயிடுமா வண்டி, அந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பேட் வெதரில் லேண்டிங் பண்ணுறது எவ்வளோ சிரமமாக இருக்குன்றது நான் இன்றைக்கி தான் வந்து நேரில் கவனித்தேன். ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆடுது உள்ளுக்குள்ளே. ஃப்ளைட்டு கேபின்லேயும் சரி, வெளியவும் பார்க்குறேன் விங்ஸ்லாம் எங்கேயோ போகுது, அங்கிட்ட இங்கிட்ட அப்படி ஆடி ஆடி போய்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு சும்மா நம்ம விளையாடுற கேம் விளையாடும் போது ஏரோப்ளைன் அப்படி ஆட்டி ஆட்டி ஓட்டும் பாருங்களேன், அந்த மாதிரி தான் போய்ட்டு இருந்துச்சு. ஸோ உட்காந்து பார்க்குற நமக்கே எவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னா ஓட்டுறவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவரெல்லாம் பயங்கர டேலண்டட் கேப்டன் போடுறது, ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டாரு. ரொம்ப கஷ்டம் தாங்க. இல்லைன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு கேட்குற அந்த சத்தம் இருக்குல்ல, அந்த டக் டக் டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டே இருக்கு பாருங்கள், இது எல்லாமே வந்து கேபின்குள்ளே இருந்து அந்த நாய்ஸ் தான். ஏன்னா வண்டி குலுங்கிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த நாய்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். இந்த வீடியோ கூட பாருங்களேன், இந்த குட்டி பேக் எப்படி ஆடுது பாருங்கள். வழக்கமாக இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். இறங்கும்போது தான் தெரியும் நம்ம வந்து ஓகே டச் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு, லேண்ட் ஆகும்போது தான். ஆனால் இன்றைக்கெலாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு, என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கப்புறம்லாம் இந்த வெதர் ரொம்ப பேடாக இருந்ததுன்னா ஃப்ளைட்டே ஏறக்கூடாதுன்ற அளவுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் இன்றைக்கி. இப்போ கூட ஹெட்டிங் ஃபார் அப்ரோச்னு பைலட் சொன்னார் பார்த்தீங்களா. யூஸ்வலாக அப்படி சொன்னாங்க அப்படின்னா வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் லைக் 2 or 3 மினிட்ஸில் லேண்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் நான் வழக்கமாக பார்த்தது. ஆனால் இன்றைக்கி அவர் சொன்னதுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா இன்னும் 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு லேண்ட் ஆகிறதுக்கு. அவ்வளோ நேரம் ஆச்சு. ரொம்ப சிரமப்பட்டு தான் ஃப்ளைட்டே வந்து கீழே இறக்குனாங்க. அந்த விண்டோட வேகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால விங்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்ட இங்கிட்ட அப்படியே போயிட்டுருக்குது. ப்ளஸ் மழை வேறு ரன்வேலையும். நல்ல வேளை நாங்கள் வரும்போது ரன்வேல அந்தளவுக்கு தண்ணி இல்லை. அதுக்கப்புறம் தான் மழை ஜாஸ்தியாக பெஞ்சு ரன்வேல தண்ணி கட்டி சென்னை ஏர்போர்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து இன்றைக்கி லேண்ட் ஆனதே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். முறையாக ஒரு என்டையர் ஃப்ளைட் டியூரேஷன்லேயும் பார்த்திங்கன்னா சீட் பெல்ட் வார்னிங் வந்து ஆன்லேயே இருந்தது. இந்த ஃப்ளைட்டில் தான் பொதுவாக வந்து போகும்போது டர்புலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சீட் பெல்ட் ஆன் பண்ணுவாங்க. அந்த டைமில் யாரும் எந்திக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப லைட்டாக ஒரு ஃப்ளைட் ஒரு ஜெர்க்கு விடும், அவ்வளோதான். இதுதான் நான் வந்து பார்த்த அதிகப்படியான டர்புலன்ஸு. இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இந்த மரண பயத்தை காட்டினதே இன்றைக்கி தான். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு வெதரு. இந்த ஃபெங்கல் புயல் வேறு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுங்க. ஆக்சுவலாக நான் சொல்கிறேன்ல, பெங்களூரில் டேக் ஆஃப் பண்ணும்போதே கீழே எதையுமே என்னால் பார்க்க முடியல. யூஸ்வலாக ரொம்ப கிளியராக இருக்கும், கீழே இருக்கிறது எல்லாமே தெரியும்.
பட் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் டேக் ஆஃப் பண்ணதுலேருந்தே ஃபுல்லாக கீழே இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக ஒரே புகை மூட்டமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கீழே லேண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும், இந்த மாதிரி நியூஸில் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி லேண்ட் பண்ண முடியாமல் ஃப்ளைட் வந்து சில ஃப்ளைட் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. அதில் இந்த ஃப்ளைட்டும் ஒன்று. ஏன்னா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக சென்னை சுற்றி இருந்தது. அவர் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்தார் கேப்டன். என்ன சொன்னார்னா, தேவையான அளவு ஃபியூவல் இருக்குது நம்மக்கிட்ட, நம்மளுக்கு வந்து சுற்றி வர்றதுக்கு டைம் இருக்குது, மீன்ஸ் அந்த அளவுக்கு நம்மகிட்ட ஃபியூவல் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தார். ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தார். இன்ஃபேக்ட் டேக் ஆஃப் பண்ணும்போதே சொல்லிட்டார், இந்த மாதிரி சென்னையில் வெதர் சரியில்லை, ஸோ இந்த ஃப்ளைட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டர்புலன்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு ஆரம்பத்துலேயே அவர் சொல்லிட்டார். வழக்கமாக அந்த ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா நம்ம வண்டிலாம் ரொம்ப குலுங்கும் பார்த்தீங்களா, பஸ்ஸு கார் எதில் போனாலும் சரி 2 மணிக்கு குலுங்கும். ரொம்ப கரடுமுரடாக இருக்க ரோடு அப்படின்னா, இன்றைக்கி ஆக்சுவலாக ஃப்ளைட் அப்படி தான் இருந்துச்சு, முழுக்க அப்படி தான் இருந்துச்சு, குலுங்கிக்கிட்டே இருந்துச்சு. இந்த இதை கண்டினியூஸாக நீங்கள் பார்க்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் நேராக 11வது நிமிஷத்துக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுதான் லேண்டிங்கோட ஃபேஸ் வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முழுக்க இதே மாதிரி தான் போயிட்டுருக்கும். லேண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது இதே தான். ஆனால் இதில் அவங்க ட்ரை பண்ணுறதுலாம் நமக்கு தெரியாது, பைலட்டுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா முழுக்க இந்த மாதிரி ஒரே புகை மூட்டமாக தான் இருக்கும் இந்த வீடியோவில். ஸோ கரெக்டாக 11வது நிமிஷத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அப்புறம் அந்த நம்ம கிரவுண்டு தெரிகிற சீன் வந்துடும். ஸோ உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ இன்னும் முடிகிறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குன்றதுனால நான் எனக்கு ஏர்போர்ட்டில் நடந்த இன்னொரு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வழக்கமாக வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அங்கேருந்து ஒரு கேபை புக் பண்ணி இந்த 2nd ஃப்ளோர் பிக்கப் பாயிண்ட் ஒன்று இருக்கும் ஏரோ ஹப்பில். அங்கே தான் வந்து கேப் ஏறணும். போயிட்டு ஓலாவாக இருக்கட்டும், ஊபராக இருக்கட்டும், எல்லாமே அங்கே தான் இருக்கும். அங்கே தான் வந்து ஏறுவோம். ஊபரில் ஒரு புக்கிங் பண்ணேன், ஒருத்தர் அக்செப்ட் பண்ணார். நானும் 2nd ஃப்ளோர் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. உடனே அவரும் வாங்க ஏறுங்க அப்படின்ட்டார். ஏறுங்கன்னு சொன்ன உடனே ஏறினதுக்கப்புறம் ஓடிபி வாங்கினார். பின் நம்பர்லாம் கொடுத்துட்டேன். பின் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ரைட் ஸ்டார்டர்னு வந்துடுச்சு. ரைட் ஸ்டார்டர்னு வந்து வண்டியை மூவ் தான் பண்ணார். மூவ் பண்ணிவிட்டு உடனே வண்டி கொஞ்ச நேரத்தில் ரிவர்ஸ் எடுத்துட்டார். அந்த ஃப்ளோர்லேயே வச்சு அந்த ரிவர்ஸ் பண்ணிட்டார். ரிவர்ஸ் பண்ணுறாரு. என்ன சரி ஓகே என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா, சார் வண்டியில் இன்ஜின் செக் லைட் எரியுது, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு டக்குனு இறங்கி என்ன பண்ணாருன்னா, ஃப்ரண்ட் பேனட் ஓப்பன் பண்ணி ஏதோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். ஒரு இன்ஜினில் எதுவுமே செக் பண்ணலன்றதை நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். சரி ஓகே என்ன தான் சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நான் வந்து ரைடு எப்போவுமே கேஷில் தான் போடுவேன். அதனால் சரி என்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். அப்புறம் சொன்னார், சார் ரைடை நான் கேன்சல் பண்ணிக்கிறேங்க, ஏன்னா இது வந்து போகாது, வண்டி வந்து கண்டிஷன் சரியில்லை, நான் வந்து வண்டியை கேரேஜுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். நானும் சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம தான் கேஷ் கொடுக்க போகிறது இல்லையே, சரின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். இறங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரைடை கேன்சலே பண்ணல. நானும் கேன்சல் கொடுக்குறேன், என்னோடய ஊபர் ஆப்பில் கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து ஆன்கோயிங் ரைடு அப்படின்ற மாதிரி அதை எடுத்துக்குது, டிரைவர் தான் கேன்சல் பண்ணணும் அப்படிங்குது. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அவர் கீழே இறங்கி போயிட்டார். இறங்கி போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் கேன்சல் ஆச்சு. என்னதான் நடக்குதுன்னே தெரியல எனக்கு. நான் இந்த கேபில் என்ன பண்ணிட்டேன், சரி இதில் ஊபரில் வந்து அடுத்த புக்கிங் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓலாவில் ஒரு புக்கிங்கை போட்டு அடுத்த டிரைவர்கிட்ட ஏறிட்டேன். ஏறி வெளியே வரும்போது அந்த ஓலா டிரைவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பண்ணாருங்க ஒருத்தர், ஆனால் அவரே கேன்சல் பண்ணார், கொஞ்ச நேரம் கழித்து பண்ணிட்டாரு, ஏன்னு தெரியல, ஆனால் வண்டி கிளம்பி வெளியே போனார் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைங்க, இது இந்த புயல் காரணமாக வந்து நிறைய பேர் வண்டி ஆல்ட்டுங்க. இந்த இதில் வந்து அந்த பார்க்கிங்கில் வந்து வண்டி நிற்கிறதுக்கு எவ்வளோ நேரம் நிற்குதோ அதுக்குன்னே வந்து அவங்களுக்கு வந்து பார்க்கிங் சார்ஜ் பே பண்ணணுமா. ஆனால் அதே இது ஒரு புக்கிங் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பார்க்கிங் சார்ஜ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து டாக்ஸி எடுத்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், உங்களோட பில்லில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 150 ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. அது அந்த மாதிரி கேட்டகரி தான் ஏதோ நினைக்கிறேன். நம்மக்கிட்ட சார்ஜ் பண்ணிடுவாங்க, அவங்ககிட்ட விட்டுருவாங்க. ஆனால் அவர் ஓலா டிரைவர் என்ன சொன்னார்னா, நேற்று நைட்லேருந்தே வந்து ஆல்ட்டாக இருந்த வண்டிகள்லாம் இருக்குது, நானுமே நைட்லேருந்து இங்கே தான் இருக்கிறேன், சவாரி கிடைக்காம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நைட்லேருந்து வெயிட் பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட 600-700 ரூபாய்க்கு மேலே வந்து அந்த பார்க்கிங் சார்ஜ் போட்டுருவாங்களாமா. இந்த பின்னை காமிச்சா ஃப்ரீ இல்லை, அதனால் அவர் வந்து என்னோடய பின்னை காமிச்சு வெளியே போயிட்டார் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். வெளியே போக முடியலைங்கிற ரீசன் கிடையாது, வெளியே போக முடியாதுன்ற ரீசன் கிடையாது. அவங்களுக்கு வந்து வெளியே போகிறதுக்கான காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா என்னை கடைசியாக பிக்கப் பண்ண டிரைவர் சொன்னார், ஒரு டீ வந்து 38 ரூபாய்க்கு குடித்தாங்க கீழே,
காலையிலேருந்து நான் வந்து பசியோடு தான் உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு போயிட்டு டீ குடித்தேன், 38 ரூபா வாங்கிட்டாங்க அப்படின்னாரு. அங்கே வந்து சாப்பாடெலாம் ரொம்ப காஸ்ட்லின்றதுனால அவங்க வந்து அங்கே சாப்பிடவும் மாட்றாங்க. எப்படியாவது வெளியே போகணுன்றது தான் அவங்களோட இதுவாக இருக்குது. ஏர்போர்ட் ட்ராப் முடிச்சுட்டு சவாரி கிடைக்கும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஏர்போர்ட் ஹப்புக்குள்ளே போயிட்டாங்கன்னா சம்டைம்ஸ் வந்து உள்ளே ஹால்ட் ஆகிடுறாங்க. ரொம்ப நேரம் ஆகுது அவங்களுக்கு ஒரு புக்கிங் கிடைக்கிறதுக்கு. இன்றைக்கெலாம் நான் புக்கிங் போட்டதுக்கப்புறம் அந்த அண்ணன் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் போட்ட புக்கிங்னால தான் இப்போ என்னால் வெளியே வர முடிஞ்சது, காலையிலேருந்து உட்காந்துட்டே இருக்கேங்க அப்படின்னாரு. இது எல்லா நாளும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ரொம்ப வெதர் ரொம்ப மோசமாக இருக்கும்போது ஏர்போர்ட் ஆப்ரேஷன் சீஸ் ஆகுது. அந்த மாதிரி நேரத்தில் தான் இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் பாருங்கள், நான் போட்ட புக்கிங் ஒருத்தர் எடுத்துகிட்டு 650 ருபீஸ் காமிக்குதுங்கன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் வந்து 1000 ருபீஸ் கொடுங்க, அப்போ தான் வருவேன் அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. அவங்க வந்து வெதர் ரொம்ப மோசமாக இருக்குது, வண்டி வெளியே போகாது, யாருமே எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஆட்களும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் பேசுகிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து கரெக்டான டிரைவர் உங்களுக்கு அமைவாங்க. ஒரு வழியாக லேண்டு தெரிய ஆரம்பிச்சிச்சுங்க இவ்வளோ நேரம் கழித்து. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேண்டிங் ஃபேஸ் தான். லேண்டிங் வந்து கொஞ்சம் என்ன தான் வந்து வெதர் ரொம்ப மோசமாக இருந்தாலும் லேண்டிங் வந்து அந்தளவுக்கு ஹார்டாலாம் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாகவே லேண்ட் பண்ணிட்டாரு. ஃப்ளைட் லேண்ட் ஆனதும் எல்லோரும் பயங்கர ஹாப்பி, உள்ள கிளாப்லாம் தட்டிகிட்டு இருந்தாங்க. பொதுவாக ரொம்ப ஸ்மூத் லேண்டிங் பண்ணால் கிளாப் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து வெதர் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அதுலேயே அவர் ஸ்மூத் லேண்டிங் பண்ணார். அதனால தான் ரொம்ப எல்லாருமே எக்ஸைட் ஆகிட்டாங்க. இந்த விங்கி பாருங்களேன் எப்படி ஆடுதுன்ட்டு. யூஸ்வலாக இதெல்லாம் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம் இந்த ஃபேஸ்லாம். இங்கே பாருங்கள் எப்படி ஆடுதுன்ட்டு, மேலேயும் கீழேயும். அப்புறம் லேண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவருமே வாசலில் வந்து நின்று எல்லாரையும் க்ரீட் பண்ணிட்டு தான் இருந்தார். எல்லாருமே அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. நானும் என் பங்குக்கு சொன்னேன். இட் வாஸ் வெரி ஹாப்பி. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுத்துருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.